Hi மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் டெல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் கிஷோர், ரேவந்த், பிரபு. நீண்ட நெடுநாட்கள் கழிச்சு கிஷோர் வந்து ஒரு வீடியோல ஃபீச்சர் ஆகுறாரு. நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதால ஒரு சில வீடியோஸ் வரேன்னு சொல்லியிருக்காரு இனிமே ரெகுலரா. ஸோ நம்ம வந்து ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்குவாட் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். அதை வந்து 3 செக்மெண்டா பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லி பெஸ்ட் வைஸ், வெல்கம் வைஸ், ஆடியன்ஸ்லாம் ஃபேன்ஸ்லாம் யாரை கேட்டாங்களோ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் பிக் பண்ணியிருக்கிறது வெல்கம் வைஸா பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எந்த பிளேயர்ஸ்லாம் வந்து வேற டீம் சேர்ந்து இந்த பிரான்சைஸ் தலையில கட்டிட்டாங்க, வேற இல்லைன்னா இந்த பிரான்சைஸ் எடுத்து ஃபேன்ஸ் தலையில கட்டிட்டாங்க அப்படிங்கிற பிளேயர்ஸ்ல இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற பிளேயர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட் சப் அப்படிங்கிற செக்மெண்டா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 3 செக்மெண்டா பிரிச்சு பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம அதுல பார்க்க போற டீம் பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், எஸ்ஆர்ஹெச். ஆக்சுவலி நிறைய ஃபாரினர்ஸ் வந்து ஆல்ரெடி ரீடைன் பண்ணிட்டாங்க. எப்படி ஒரு இந்தியன் கோர் செட் பண்ண போறாங்கன்றதுக்காக தான் ஆப்ஷனுக்கே வந்தாங்க. ஆப்ஷன் எப்படி பண்ணிருக்காங்கன்னு முதல்ல எல்லாருக்கிட்டும் நம்ம ஒப்பீனியன் வாங்கிடுவோம். கிஷோர், எஸ்ஆர்ஹெச் அவங்களோட ஆப்ஷன் எப்படி பண்ணிருக்காங்க? எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆவரேஜ் ஆப்ஷனா சொல்லணும். ஏன்னா போன வாட்டி அவங்க ஃபைனலிஸ்ட் ரன்னர் அப் டீம். அப்போ ரன்னர் அப் டீம்னா என்ன பண்ணிருக்கணும், நம்ம கிட்ட என்ன லேக் இருக்கோ அதை இந்த வாட்டி ஃபில் பண்ணிட்டு இந்த வாட்டி எப்படியாச்சும் கப் அடிக்கணும் அந்த மூக்கு போகாம இந்த வாட்டி செட் பண்ணிய டீம் எப்படி இருக்குன்னா பிளே ஆஃப் முட்டி மோடி போராடி உள்ள போற அளவுக்கு பிளே ஆஃப் இருக்கு. உள்ள வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமையில இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரி ஓகே புவனேஸ்வர் குமார் விட்டுட்டாங்க, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இவர் ஷமி பெஸ்ட் வச்சுக்கலாம். ஆனா நட்ராஜன் ஒருத்தர் இருக்காரு டெட் பவுலர், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? ஹர்ஷல் பட்டேலா இல்ல உனட்கரா? சரி இருக்கட்டும் ரீப்ளேஸ்மெண்ட், அவர் இடத்த ஃபில் பண்ண முடியுமா அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் பவர் பிளேல யாரை வச்சு யூஸ் பண்ண போறாங்க, டெட்ல யாரை வச்சு யூஸ் பண்ண போறாங்க, இது இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட மெயின் ப்ராப்ளமே நம்பர் 3-7, அந்த 3-7 என்ன பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வெறும் 6 பேட்ஸ்மேன் தான் இருக்காங்க, மிச்ச பேர் ஆல்ரவுண்டர்ன்றாங்க. அவங்க ஆல்ரவுண்டரே இல்ல, ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் இல்ல. இதெல்லாம் தான் அவங்களோட ஃபிளாஸ். அடுத்த செக்மெண்ட்ல போக போக மத்தெல்லாம் பேசலாம். ரேவந்த், எஸ்ஆர்ஹெச் எப்படி பண்ணிருக்காங்க ஆப்ஷன்ல? இல்ல ப்ரோ, பவுலிங் லைனை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்துக்கலாமோன்னு தோணுது. ஹர்ஷல் பட்டேல் வந்து கொஞ்சம் ரன்ஸ் நிறைய லீக் பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த ஹர்ஷல் பட்டேலோட பிக் தான் எனக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்சஸா போகுமோ என்னன்னு தெரியல. மற்றபடி பேட்டிங் வந்து அதே ஒரு பயங்கரமான அக்ரெசிவ் பேட்டிங் லைனப் தான். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், ஸோ நிதிஷ் ரெட்டி இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ பேட்டிங் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் தெரியல. ஆனா பவுலிங் வந்து ஹர்ஷல் பட்டேல் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சில கமெண்ட்ஸும் வந்து பயங்கரமா ரன்னுக்கு, அவர் கேகேஆர்ல இருக்கும் போதே ரன்னுக்கு 3 ஓவர் 50 ரன் தான் கொடுத்திருக்காரு வேற. ஸோ இங்கேயும் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்காருங்கும் போது பவுலிங் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தோணுது ப்ரோ எனக்கு என்னமோ. பிரபு, உங்களோட இனிஷியல் தாட்ஸ் ஆன் எஸ்ஆர்ஹெச் ஆப்ஷன்? டாப் ஹெவியா இருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், அதுக்கப்புறம் ஹென்ரிச் கிளாசன். சொல்லுங்க. எல்லாரும் வாய்ஸோட உங்களோட வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லோவா இருக்கு, கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா பெட்டரா இருக்கும். கமெண்ட்ஸ்லயும் வருது. ஓகே, சோ இப்போ நார்மலா கேக்குதா? இப்போ நார்மலா நான் சவுண்டா பேசுறது கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே. சோ அதான் அந்த கிளாசன் வரைக்கும் தான் வந்துட்டு பேட்டிங்கே இருக்கு. கிளாசனுக்கு அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு லாங் டெயில் மாதிரி ஷார்ட் ஆயிருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஹர்ஷல் பட்டேல வந்துட்டு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் பார்க்கணும். அண்ட் வேற கமின்ஸுமே வந்துட்டு பெருசா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது ஒன்னு ஆஃப் பண்ணும், இல்லைன்னா வந்துட்டு இது பண்ணணும். அது என்ன ஆஃப் பண்ணி இது என்ன சிக்னல் போயிட்டு இருக்கா? சொல்லு. சோ அதான் ப்ரோ. சோ வந்துட்டு லாங் பவுலிங் வந்துருது, லாங் டெயில் வந்துருது. வேற ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் இல்ல, குவாலிட்டி அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஏன் நிதிஷ்குமார் ரெட்டி உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி ஆல்ரவுண்டரா தெரியலையான்னு. அந்த பையன் இன்னும் ஆல்ரவுண்டரா இன்னும் ப்ரூவ் பண்ணல. அவர் வந்துட்டு பவுலிங் இன்னும் பெருசா போட்டு அந்த ஐபிஎல் இம்பாக்ட் தராதனாலதான் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் இல்லாம லாஸ்ட் டைம் ராஜஸ்தான் என்ன பண்ணாங்களோ அந்த 6-5 ஃபார்மேட்ல போறாங்க, 6 பேட்டர்ஸ் 5 பவுலர்ஸ். அது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு இது. அண்ட் பவுலிங் மோர் ஓவர் என்ன பொறுத்த வரைக்கும் ஷார்ட் தான். ஸ்பின் மட்டும் அவங்க என்ன பண்ண போறாங்க, ஜாம்பா வச்சு ஆட போறாங்களா அப்படிங்கறதான் கேள்வி. சோ ஜாம்பா வச்சு ஆட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி ஃபிகர் அவுட் ஆயிரும். அதான் மத்தது அடுத்த செக்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு சூப்பர் ஆப்ஷன் சொல்ல முடியாது. ஒரு 11.25 crore வந்து இஷான் கிஷன் மேல போட்டாங்க. இல்லைன்னா மேபி அவங்களுக்கு அதுக்கு பதில் வேற யாராவது எடுத்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி டாப்ல ஆடுறதுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் விக்கெட் கீப்பரும் இருக்காதுங்கிறப்போ திருப்பி ஒரு விக்கெட் கீப்பர் கமாடிட்டி டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு. நீங்க ஏன் வந்து ஒரு 11.25 crores வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்ற ஒரு கேள்விதான் எனக்கு இருக்கு. அதுக்கு பதில் மேபி அந்த இடத்துல பெர்ஃபெக்டா சூட் ஆகுற நீங்க லெஃப்ட் ஹேண்டருக்கு தான் வேணும்னா நிதிஷ் ராணாக்கோ இல்ல வேற யாருக்கோ போயிருக்கலாம். நிதிஷ் ராணா ஒரு 4 கோடியில கிடைச்சாரு. இன்னும் ஒரு நல்ல பவுலர் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஒரு குவாலிட்டி ஆல்ரவுண்டர் சீரியஸ்லி மிஸ்ஸிங் தான்.
நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் சீசன் எத்தனை ஓவர் போட்டாங்கன்றது திருப்பி நம்ம வந்து கொஸ்டின் கேட்கறவங்க கிட்ட கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். ஏன்னா லாஸ்ட் இயர் எத்தனை ஓவர் போட்டாரு அப்படிங்கறத வந்து எனக்கு பெருசா தெரியல, ஒரு 10 ஓவர் கூட போட்டிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஹோல் சீசன் சேர்த்து. அப்படிங்கிறப்ப நிதிஷ் குமார் ரெட்டியை நம்மளால ஒரு ஆல்ரவுண்டர் கன்சிடர் பண்ண முடியுமா எஸ்ஆர்ஹெச் பேட்டிங்ல? இல்ல நீங்க பேட் கமின்ஸ் தான் சொல்ல போறீங்களா ஆல்ரவுண்டர், இல்ல ஹர்ஷல் பட்டேல சொல்ல போறீங்களா ஆல்ரவுண்டர் கேள்வி வருது. இதுதான் எனக்கு இருக்க கருத்து. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, வெல்கம் பைஸ், சூப்பர் பைஸ் அப்படிங்கிற பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் கிஷோர்? கண்டிப்பா சூப்பர் பைஸ்ல நான் 3 பேர் தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீட்டல் வெப்பன், அந்த மனுஷன் இன்ஜுரி மட்டும் இல்லைன்னா அவர் தான் இன்னைக்கு அர்ஷதீப்லாம் இல்ல, முகமது ஷமி தான் பெஸ்ட் பவுலர் ஆஃப்டர் பும்ரா. ஸோ ஃபர்ஸ்ட் ஷமி, அதுக்கப்புறம் த சூப்பர் லெக் ஸ்பின்னர் ராகுல் சார். தேவையில்லாம ஒரு பஞ்சாப்ன்ற ஒரு டீம் போய் அவர் அழிஞ்சு போயிட்டாரு, அவரு செகண்ட் நல்ல பிக்கு. அதை தாண்டி வேற யாரும் நல்ல பிக் பண்ண மாதிரி இல்ல. பட் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா சொல்லணுமே அப்படின்றதுனால நான் ஆல்ரெடி நம்மளோட ஐபிஎல் டிராஃப்ட்லயே அந்த பிளேயரை பிக் பண்ணேன், அதனால ஹர்ஷல் பட்டேலுக்கு போறேன். இவங்க 3 பேர் தான் எனக்கு. முகமது ஷமி, ராகுல் சார், ஹர்ஷல் பட்டேல். ஓகே ரேவந்த்? கண்டிப்பா இஷான் கிஷன் தான். ஏன்னா வந்து அவரோட கண்டிப்பா அதிகமான ஒரு பிரைஸ்க்கு போவார் நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம். லைக் அவர் 14-15 கோடிக்கு போவார்னு எதிர்பார்த்தோம். சோ ஆனா அவர் 11 கோடிக்கு கிடைச்சிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க எதிர்பார்த்தீங்க அது அப்படி சொல்லிருக்கலாம். இல்ல அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் மத்த டீமுக்கு எல்லாம் பட்ஜெட் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா இஷான் கிஷனுக்கு போயிருப்பாங்க. 11 கோடி போய் தெரிஞ்சவங்க இன்னும் போயிருப்பாங்க. ஏன்னா வெங்கடேஷருக்கு 20 கோடி போனாங்க. சோ அப்படி இருக்கும்போது இஷான் கிஷன் சமப்பிக்கு. சோ ரெண்டாவது வந்து முகமது ஷமி ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் புவனேஸ்வர் குமார் அண்ட் நடராஜன். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்களோ அது அவரு இப்ப பவர் பிளேல அது பண்ணக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்கு. 2வது பை அவரு. மூணாவது பை வந்து ராகுல் சேகர் தான் ப்ரோ. ஏன்னா மும்பைக்கு நல்லா பண்ணிருக்காரு, கிங்ஸ்ல பஞ்சாப்ல ஒரு 1.5 தான் சான்ஸ் கிடைச்சிருக்கு அவருக்கு. சோ இதுல வந்து நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். 3வது பிச் ராகுல் சார். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு முகமது ஷமி தான் சொல்ல போறேன். அந்த பிரைஸ்ல அவர் எடுத்திருக்கீங்க. அவர் இன்ஜுரி ப்ரோன் மட்டும் இல்லைன்னா அவர் எவ்வளவு லீத்தல் வெப்பனா இருப்பாரு அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும். குஜராத்லயே சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் முகமது ஷமி தான் சொல்லுவேன். அண்ட் அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அபினவ் மனோகரை சொல்ல போறேன். ஏன்னா அப்துல் சமாதுக்கு அப்படியே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். உங்களுக்கு அப்துல் சமாத் கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு கொஞ்சம் அதிக பர்ஸ் இருந்துச்சு அட் தட் டைம் அவரை வாங்கும்போது சிஎஸ்கே கிட்ட. சிஎஸ்கேவோட போட்டி போட்டு அபினவ் மனோகர் எடுத்ததை வந்துட்டு நான் ஒரு நல்ல பையன் சொல்லுவேன். தேர்ட் பிக்கா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஆடம் ஜாம்பாக் தான் போறேன். ஏன்னா லாஸ்ட் இயரே வந்துட்டு அந்த ஒரு ஃபாரின் லெக் ஸ்பின்னர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் ஒரு இந்தியன் லெக் ஸ்பின்னரும் இல்ல. மயங்க் மார்க்கண்டே அண்ட் விஜயகாந்த் அப்படிங்கிற 2 பேரை வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சரியாவே இல்ல. ஈவன் ஷபாஷ் அகமத்லாம் கூட போட்டாரு. பட் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லாத காரணத்தினால ஜாம்பா மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இது கொடுப்பாரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அண்ட் அடுத்து ராகுல் சேகர் தான். ராகுல் சேகர் மோரார்லெஸ் நம்ம எல்லா டீம்லயும் பாத்துக்கோம். ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்தப்ப கூட நல்லா பண்ணிருக்காரு, மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தப்ப நல்லா பண்ணிருக்காரு. பட் பஞ்சாப்ல வந்துட்டு அவரை ப்ராப்பரா யூஸ் பண்ணலையோ, ப்ராப்பரா அவருக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஓவர்ஸ் கொடுக்கலையோ நான் நினைச்சேன். பட் லாஸ்ட் இயர் ஒரு மாதிரி டீசென்டா தான் பண்ணாரு பஞ்சாப்ல. ஸோ அதனால அவரை குறைய சொல்ல முடியாது. அண்ட் அடுத்து நான் சொல்ல போற பிக்கு வந்துட்டு 2 பேர், கமிந்து மெண்டிஸ் அண்ட் ஹர்ஷல் பட்டேல். கமிந்து மெண்டிஸ் நான் திரும்ப சொல்றேன், அவர் ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வந்துட்டு லெஃப்ட்ல போடுறதும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட்ல போடுறதும் மாதிரியான ஒரு பவுலர். ஸோ அதனால அவர் கண்டிப்பா எடுத்தாங்கன்னா அவருமே கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பேக்டரா இருப்பாரு. அண்ட் ஹர்ஷல் பட்டேல் எனிடே அடிச்சாலும் விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. 4 ஓவர் 40 நாள் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ மேட்ச் சீல் ஆயிரும். நம்ம பாத்துக்கோம் ஹைதராபாத் பிச் மோஸ்ட்லி வந்துட்டு 240 200 ஸ்கோர் அடிக்கிற மாதிரி இருக்கனால ஹர்ஷல் பட்டேல் அதிகமா எக்கானமி வச்சிருக்காருன்னு பார்க்க கூடாது. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கா, விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறாருன்னு தான் பார்க்கணும். அந்த வழியில ஹர்ஷல் பட்டேலும் ஒரு நல்ல பிக். நான் ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா நான் என்னோட டாப் பிக்ஸ் எல்லாமே வந்து இந்தியன்ஸா தான் வச்சிருக்கேன். ஏன்னா இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேடுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ முகமது ஷமி அவர் வந்து பூவிக்கு அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ முகமது ஷமி எடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ராகுல் சார் தான் சொல்றேன். ஏன் ராகுல் சார் சொன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து வீக்கா இருந்திருக்கு. அபிஷேக் சர்மா வந்து ஓவர் போட வச்சிருக்காங்க, மயங்க் மார்க்கண்டே ஓவர் போட வச்சிருக்காங்க. ஸோ ஒரு லீட் ஸ்பின்னர் கரெக்டா இந்தியன் ஸ்பின்னர் இல்ல. ஷபாஸ் அகமத் தான் ஒரு லீட் ஸ்பின்னராகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துன்ற பட்சத்தை ஸோ ராகுல் சாகர் ஒரு அப்கிரேடா பாக்குறேன் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்து அபினவ் மனோகர் இவரை விட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளு அப்துல் சமாதை விட. அண்ட் ஒரு பிக் 6 ஹிட்டருங்கிற பட்சத்துல அவர் வந்து ஒரு அப்கிரேடா பார்க்க முடியுது. ஹர்ஷல் பட்டேலை வந்து நம்ம நட்டுவோட கம்பேர் பண்ண முடியாது. ஸ்டில் எந்த வகையில் சொல்றோம்னா ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு அவருக்கு. அவர் வந்து கண்டெயின் பண்ணுவாரு. நட்டு ஹர்ஷல் வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குங்கிற பட்சத்துல மேபி அவங்க விக்கெட்ஸுக்கு போறாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேலுமே ஒரு நல்ல ஒரு பையன் தான் சொல்ல முடியுது. பட் நம்ம நட்டுவோட கம்பேர் பண்ண முடியாது. பட் ஒரு டீசன்ட் பை தான். கண்டிப்பா ஒரு 20 விக்கெட் எடுப்பாரு ஒரு சீசனுக்குங்கிறப்போ. நெக்ஸ்ட் வந்து நான் இஷான் கிஷனை வந்து மேபி நெக்லாமா வேணாமன்ற டைலமா தான் இருக்கேன் ரேட்டுக்காக. பட்
இப்போ வந்து டாப் 4ல ஆட போறாருங்கிறப்போ அவருக்கு டாப் 4ல ஒரு வீக் லிங்க்ஸ் இருந்தது. அதை வந்து ஒரு நல்ல பேட்டர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கிறதுக்காக மேபி நம்ம குவாலிட்டி பேர்னு சொல்லலாம். பட் நான் அவரை வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல தான் பேச போறேன். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைஸ்க்குலாம் போயிருக்க வேண்டாம், இது தேவையில்லாத பிக்ஸ் அப்படின்னு நினைக்கிற பிளேயர்ஸ் யாரு கிஷோர்? ஹார்ஷ் கால். பட் ஃபர்ஸ்ட் நான் இஷான் கிஷனை தான் சொல்வேன், இந்த வச்சுக்கோங்க. ஏன்னா அந்நியாயத்துக்கு 11 கோடி ரேவன் சொன்னாரு. பட் எல்லா மோஸ்ட் ஆஃப் த டீமுக்கு ஸ்லாட் ஃபில் ஆயிடுச்சு. இஷான் கிஷன் ஆடியே ஆகணும், ஓப்பனிங் ஆடணும், நம்பர் 2 ஆகணுன்ற மாதிரி பிரச்சனையே இல்லை லக்னோவை தவிர எனக்கு தெரிஞ்சு. அதனால தேவையில்லாம அந்த ஒரு 11 கோடியை வேஸ்ட் பண்ணி மற்ற எந்த நிறைய மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பா எனக்கு இவர் தான் இஷான் கிஷன் தான். அதுக்கப்புறம் இந்த வச்சுக்கோன்னு சொல்லி போனது சிமர்ஜித் சிங் 2 கோடி. அந்த 2 கோடி இருந்தா கூட இன்னும் ஒரு சில பிக் பண்ணிருக்கலாம், 50 lakhsக்கோ 75 lakhsக்கோ அந்த மாதிரி பிக் பண்ணிருக்கலாம். அவர் பவர் பிளே மட்டும் தான் போடுவாரு. ஆல்ரெடி பவர் பிளேக்கு பேட் கமின்ஸ் இருக்காரு, ஷமி இருக்காரு, அதுக்கப்புறம் மேபி இன்னும் ஃபுல் ஸ்குவாட் எழுதல. அத்திரா இன்ஜூர் ஆனதுக்கு அப்புறமா 11 ஓவர்ஸ்க்கு அப்புறம் தான் சிஎஸ்கே யூஸ் பண்ணாங்க. மேபி அப்படி நினைச்சு யூஸ் பண்றாங்க என்னன்னு தெரியல. பண்ண முடியாது. ஹைதராபாத் பிட்ச்ரா, ஹைதராபாத் பிட்ச் கண்டிப்பா மாட்டிப்பாரு. நீங்க சேர்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் அந்த நிலைமை தான் 260 280 அந்த மாதிரி தான் ரன் போவோம். சிமர்ஜித் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா பேட் கமின்ஸே ட்ரை பண்ண முடியுமா எனக்கு தெரியல, பவர் பிளேக்கும் சரி டெத்துக்கும் சரி. அதனால இந்த வச்சுக்கோங்கன்னு பக்காவா ஒரு 13 கோடி அழிச்சு விட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட காசு கம்மியா இருந்தது. அந்த டைம் 20-30 கோடி இருக்கப்ப இந்த வேலையை பார்த்தாங்க. ஆனா எனக்கு இஷான் கிஷனும் சிமர்ஜித் சிங் தான். ஓகே ரேவந்த், இந்த வச்சுக்கோ செக்மெண்ட்ல உங்களோட. எனக்கு தெரிஞ்ச என்னமோ இவங்களா ஜெய்தேவ் உணர்கட் தான் அப்படி எடுத்துட்டாங்களோன்னு தெரியுது ப்ரோ. ஏன்னா பெரிய பிட்டும் இல்ல, ஒரு பேஸ் பிரைஸ்லயே கிடைச்சிட்டாரு. ஸோ பெரிய அதுக்கு லாஸ்ட் டைம் விளையாண்ட ஒரு பிளேயரே வேற. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெருசா அவருக்கு ஒன்றும் காம்படிஷனே இல்லை. ரொம்ப வருஷமா ஐபிஎல் சர்க்கியூட்ல இருக்காரு. ஆனா எந்த காம்படிஷனுமே இல்லாம இந்த வச்சுக்கோன்னு ஜெய்தேவ் உணர்கட்டை தான் அவங்க வாங்கிட்டாங்கன்னு நம்ம தோணுது. ஆனா ஒரு பேஸ் பிரைஸ் தான் எடுத்தாங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒரே ஒரு கோடி தான், 2 கோடி கூட கிடையாது. அதையும் பார்த்தேன் உனக்கு எந்த ஒரு டீமே சொல்றேன். உனக்கு இது வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறது எஸ்ஆர்எச் பிட்ச்ல தான், ஹைதராபாத்துக்கு தான். அந்த சேம் இல்ல ப்ரோ, ஓகே இல்ல அவர் வந்து நிறைய எக்ஸ்பென்சிவாவும் போயிருக்காரு, ஒரு சில மேட்ச் நல்லாவும் பண்ணிருக்காரு. சோ நான் இந்த கான்செப்ட் பட் அவரோட பெஸ்ட் வந்து அவர் அந்த பிட்ச்ல தான் வந்திருக்கு, அந்த ஸ்டேடியம்ல தான் வந்திருக்கு அவரோட பெஸ்ட். சோ அவர் வந்து நம்ம இந்த வச்சுக்கோன்னு சொல்ல முடியுமோ தெரியல. அதான் சொல்றோம், அவர் வேற எந்த டீம் எடுத்திருந்தாலும் நம்ம சொல்லலாம். சிமர்ஜித் வந்துட்டு இல்ல ஓகே ப்ரோ, நான் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறேன்னா எந்த விதமான ஒரு காம்படிஷனுமே இல்லாம ஈஸியா வாங்கிட்டாங்கல்ல, அதுக்கோசரம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். அது எப்படி இந்த நம்ம அப்படி சொல்லக்கூடாது, ஃபர்ஸ்ட் பிரைஸ் தானே பேசுறோம். இத தேவையில்லாம வாங்கி வச்சிருக்காங்க, இதனால டீம் வந்து பிரச்சனைகள் வரலாம், இல்ல ஆக்ஷன்ல அவங்க இதனால ஏதோ லூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா உனக்கெல்லாம் அன்சோல்டா போய் ஆக்சிடென்ட் சும்மா 1 கோடிக்கு எடுத்த பிளேயர், அவரால் அவங்க பர்ஸ் பாதிக்கப்பட்டுச்சா, அவங்க காம்பினேஷன் ஏதாவது தேவையில்லாத ஒரு இது பண்ணிட்டாங்களா அப்படின்ற சொல்ல முடியாதுல்ல. இல்ல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வேணா சொல்லலாம் ப்ரோ, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. சோ நான் ஹர்ஷல் பட்டேல் சொல்றேன் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல. சரி ஓகே, பட் நாங்க உடன்படல இதுக்கு. மேபி ஆடியன்ஸ் உடன்பட்டாங்கன்னா எதனால அப்படி சொல்றாங்க, ஏன்னா அவர் இன்னும் அதிகமா போவாருன்றதுதான் எக்ஸ்பெக்டேஷன். அவர் அண்டர் 8 crores கிடைச்சாரு, ஏன் சிஎஸ்கே போல, ஏன் பிபிஎஸ் ஆர்டிஎம் பண்ணலன்னா நாங்க லைவ்ல இருக்கப்ப பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க சிஎஸ்கேலாம் வேணாம் ப்ரோ நீங்க அன்னைக்கே சொன்னீங்க, அதுவும் ஞாபகம் வருது எனக்கு. பட் அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஓகே பிரபு, நீங்க உங்களோட தாட் இந்த வச்சுக்கோங்க. இஷான் கிஷன் ப்ரோ, இஷான் கிஷானை வந்துட்டு எஸ்ஆர்எச் டீம்ல அவருக்கான ரோல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவரை வந்துட்டு திரும்ப நீங்க நம்பர் 3 அந்த மாதிரி தான் இறக்கி விடணும். பட் அவரோட பெஸ்ட் வந்துட்டு அவர் ஓப்பனர் தான் போது ஒரு 11 crores போயிருக்க வேணாமோ. நான் அதுவே தான் ஆக்சுவலா நிதிஷ் ராணா நீங்க எடுத்துருக்கலாம். நிதிஷ் ராணா வந்துட்டு ஒரு 5Cக்கு தான் போனாரு. உங்ககிட்ட பர்ஸை வச்சிருந்தீங்கன்னா நீங்க நிதிஷ் ராணா மாதிரி ஒரு பிளேயர் நடுவுல ஆடுறது, அதுவும் அந்த ஹைதராபாத் மாதிரி ஒரு ஹைவேல வந்துட்டு நிதிஷ் ராணாலாம் ஆடினாருன்னா கண்டிப்பா நல்லா என்ன சொல்றது அதிகமா போவாரு. மோர் ஓவர் நிறைய பேக்கப்ஸ் எல்லாம் இவங்க எடுத்தது வந்துட்டு கொஞ்சம் லைக் டு லைக் இல்ல. சோ ஒரு சச்சின் பேபியா இருக்கட்டும், அதர்வாட் ஐடியாவா இருக்கட்டும், சோ அவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி பண்ண போறாங்க ஒண்ணு. இன்னொன்னு பிரைடன் கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க, விச் இஸ் 1 crore தான். பட் எதுக்கு அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா அவர் கண்டிப்பா பேட் கமின்ஸ்க்கு ரிப்ளேஸ்மெண்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் வந்துட்டு இன்னும் என்ன சொல்றது, மேபி ஈஸ்டர்ன் அந்த SA-T20ல சன்ரைசர்ஸ் டீம்ல இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக எடுத்திருக்காங்க போல. பட் அவர் கண்டிப்பா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பேட் கமின்ஸ் கிடையாது. சோ இவங்க தான். அண்ட் சிமர்ஜித் நான் சொல்லுவேன் ஒரு வகையில. சிமர்ஜித் அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, என்ன மைண்ட் செட்ல போய் எடுத்தாங்கன்னு தெரியல 1.5Cக்கு. பட் சிமர்ஜித்துமே வந்துட்டு ஹைதராபாத் மாதிரி ஒரு விக்கெட்ல வந்துட்டு போட்டாருன்னா கொஞ்சம் அடி வாங்குவாரு அப்படிங்கறதான் என்னோட தாட். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து முதல்ல இந்த இஷான் கிஷன் என்னோட செக்மெண்ட்ல ஆப்வியஸ்லி இஷான் கிஷன் தான் வச்சிருக்கேன். ஒன்லி பேஸ்ட் ஆன் த பிரைஸ் தான். அண்ட் இவங்களுக்கு அது தேவை இருக்கா?
இந்த டீமுக்கு அந்த நீட் இருக்கா? இஷான் கிஷன் தான் எனக்கு வந்து மிடில் ஆர்டர்ல ஆடணும் அப்படிங்கிற டெஸ்பிரேஷன் ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியல. அது ஒண்ணுதான் பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இஷான் கிஷன் 11 crores வர்த்தி தான். பட் அவர் இன்னும் வேற ஏதோ ஒரு டீமுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டா இருந்திருப்பாரு. நீங்க வந்து இவங்க டாப்ல வந்து எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அபிஷேக் லெஃப்ட் ஹேண்டர், ஹெட் லெஃப்ட் ஹேண்டருங்கிறப்போ நீங்க நம்பர் 3ல ஆட முடியாது. நம்பர் 4ல ஆடுறீங்கன்னா திருப்பி டாப் 4ல 3 லெஃப்ட் ஹேண்டரோட போறீங்க. ஏன் வந்து இஷான் கிஷனுக்கு அவ்வளவு டெஸ்பரேட்டா நீங்க 11.25 crores போனீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அதுக்கும் ஒரு சில பதில்கள் நான் சோசியல் மீடியால பார்க்க முடியுது என்னால. இஷான் கிஷன் வந்து 2020s வந்து எம்ஐக்கு வந்து நம்பர் 4 ஸ்லாட்ல தான் சூப்பரா ஆடி இருக்காரு. அவர் வந்து நம்பர் 4 ஸ்லாட்ல தான் அவரோட பெஸ்ட் வந்து கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரால் பெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா டேகாக் அண்ட் ரோஹித் ஓபன் பண்றப்ப 1 down ஸ்ட்ரைட் 2 down இஷான் கிஷன் ஆடுறப்பதான் அவரோட பெஸ்ட் வந்து கிடைச்சிருக்குங்கிறப்போ இவர் நம்பர் 4ல ஆடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப நம்பர் 3ல யார் ஆட போறீங்க? நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நம்பர் 4 நம்பர் 5 ஆடிந்தவரை நீங்க நம்பர் 3ல ப்ரமோட் பண்ண போறீங்களா? அவரே அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட போறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து அப்ப டாப் 3 ஃபுல்லாவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அபிஷேக் சர்மா, ஹெட், கிஷான். அது தெரியல. ஆனா வந்து நம்பர் 3 அனுப்பிச்சாதான் இஷான் கிஷன் பெஸ்டா பண்ணுவாரு. அவருக்கான பெஸ்ட் ஸ்பாட்டும் அதான். மும்பைக்கும் அதான் நிறைய பண்ணிருக்காரு வேற. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் 3 லெஃப்ட், அதுக்கப்புறம் ஃபுல் ரைட்டுக்கு பதில் இஷான் கிஷன் வந்து நம்பர் 4க்கு அனுப்பி அந்த லெஃப்ட் ரைட் கொஞ்சமாவது பிளே பண்ணலாம். ஒரு 5ல இருந்து 7 ஓவருக்கு நினைப்பாங்களோன்னு என்னோட கருத்துனால. அண்ட் அவர் நம்பர் 4ல தான் ஆல்ரெடி நல்லா பண்ணிருக்காருங்கிற பட்சத்துல திருப்பி நம்பர் 4க்கு அனுப்ப வாய்ப்பு இருக்குங்கிற டிபேட் தான் பண்றேன். அப்ப நம்பர் 3 வந்து ஒரு புது பேட்ஸ்மேனை நீங்க உருவாக்கணும். அண்ட் கிளாஸ் நம்பர் 4ல வந்து பெட்டரா பண்ணுவாருங்கிறப்ப ஒரு நம்பர் 5க்கு போற சான்ஸ் இருக்கு. அப்படிங்கிறப்ப எல்லாமே கொஞ்சம் கிளம்சி ஆகுது. இஷான் கிஷன் பிக் ஆகலன்னு எனக்கு தோணுது. அதனால அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக 11 கோடி எடுத்து உங்களுக்கு தலைவலி நீங்களே வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுனால இந்த வச்சுக்கோ பிளேயரை நான் வந்து இஷான் கிஷனை பாக்குறேன். அந்த பிரைஸ்க்கு அவர் ஸ்லாட்டுக்கு. மற்றபடி இஷான் கிஷன் 11 crores மேல போறதுக்கு கூட வர்த்தி தான். அதுல எங்க டிபேட் இல்ல. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். மற்றபடி வேற யாரையும் நான் சொல்ல விருப்பப்படல. சோ என்னோட இந்த வச்சுக்கோ செக்மெண்ட் முடிச்சிட்டேன். கிஷோர் கேமரா ஆன் பண்ணிட்டு நீ உன்னோட அடேங்கப்பா 11 பேரு வித் 1 இம்பாக்ட் யாருன்னு நினைக்கிறேன்? இந்த அடேங்கப்பா 11 பேர்ல வந்து நான் ஸ்லாட் வைஸா போல. ஏன்னா இந்த டீமுக்கு ஸ்லாட்டே கொடுக்க முடியல 11க்கு. நான் அப்படியே நம்பர்ஸ் மட்டும் சொல்லினே வரேன். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், நிதிஷ் ரெட்டி, இஷான் கிஷன், கிளாசன், அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஷமி, ராகுல் சார், ஹர்ஷல் பட்டேல். முடிஞ்சிச்சு. இந்த ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து ஒன்னு சச்சின் பேபி இல்ல அங்கித் வர்மா ஆட வைங்க, இல்ல கமினோ மெண்டிஸ் இல்லைன்னா வந்து பிரைடன் கார்ஸ் ஆட வைங்க. அவ்வளவுதான். இம்பாக்ட் சப்பா யாராச்சும் ஒருத்தர் வெளியே தான் இருக்கா. அவங்க கிட்ட பேக்கப் பிளேயர் கூட இல்ல. வெளியே ஜாம்பா ஒர்க் ஆக மாட்டாரு விக்கி. ஏன்னா ஹைதராபாத்ல ஆடுறாங்க, வேற எதுவும் இல்ல. வெளி பிச்சுக்கு தான் ஒர்க் ஆவாரு. ஏன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஐபிஎல் மிஞ்சி போனா எக்கனாமியா போட்டு போவார், அவ்வளவுதான். அந்த டீமுக்கு எக்கனாமினா ஆல்ரெடி போன வருஷமே இல்ல விக்கெட் வேணும்ல. விக்கெட் வேணும்னா அடிப்பாங்களே. அவர் 4 ஓவர் போட்டாரு, மிச்சம் 16 ஓவர். அங்கதான் டெட்டுக்கு ஆள் இல்லையே. எனக்கு கன்சிடர் ஆக முடியல. டெட்டுக்கு ஆள் இல்ல, நான் அதான் சொல்ல வரேன். அதனால என்னால அவரை வந்து பிக் பண்ண முடியல. சோ என்னால நான் கமினோ மெண்டிஸை பார்க்கல. ஹைலைட் பண்றதுனால நான் கமினோ மெண்டிஸ், பிரைடன் கார்ஸை பார்த்திருக்கேன். சரி, வேற வழி இல்ல. அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் கமின்ஸ்க்கு ரீப்ளேஸ்க்கு யாருமே இல்ல. சப்போஸ் பேட் கமின்ஸ் ஏதாச்சும் ஆயிடுறாரு, அந்த இங்கிலீஷ் பவுலர் யாரும், ஐ மீன் ஃபாரின் பவுலர்ஸ் இல்ல, ஸ்பின்னுக்கும் ஆள் இல்ல. ராகுல் சாருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா ஜாம்பா உள்ளவங்க ஆல்ரெடி ஒரு ஃபாரின் ஸ்லாட் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கனால 3 ஃபாரின் ஸ்லாட்டர் போய் நீங்க கன்சிடர் பண்ற மாதிரி ஜாம்பா, கமினோ மெண்டிஸ், பிரைடன் கார்ஸ் யாராச்சும் வச்சு விளையாடிக்கலாம். 11 ஃபிட் ஆகல அவங்களுக்கு. 11 ஃபிட் ஆகல. அவங்க எப்படி செட் பண்ண போறாங்க? பிரைடன் கார்ஸ் வந்து ஸ்பின்னரா ஃபாஸ்ட் பவுலர்? ஃபாஸ்ட் பவுலர், ஆல்ரவுண்டர். அது ஒன்னு இருக்கு. மேபி கீழே வந்தாலாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் இல்ல. ஆல்ரவுண்டர் யாரை போட்டிருக்காங்கன்னா பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், கமினோ மெண்டிஸ், பிரைடன் கார்ஸை போட்டு வச்சிருக்காங்க. இவங்க 4 பேரும் ஆல்ரவுண்டர் சொல்லவே முடியாது. அதனால இதெல்லாமே அந்த 11.5 கோடியால தான். அதுவும் இந்த 3வது செட் 4வது செட்லயே வந்துட்டாரு இஷான் கிஷன். அதுதான் ரேவந்த் உங்களோட பிளேயிங் லெவல் எனக்கு தெரிஞ்சு கிஷோர் ப்ரோ சொன்ன அதே பிளேயிங் லெவல் தான் ப்ரோ. எனக்கு ஒன்றும் பெருசா சேஞ்சஸ் இல்ல ப்ரோ. ஓகே, நான் வந்து ஆக்சுவலா ஐடியலா வந்துட்டு கிஷான் வந்துட்டு நம்பர் 3ல இறங்கினாதான் நல்லா இருப்பாருங்கிறனால ஒரு லைன் அப் சொல்றேன். பட் இதை நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஹெட் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், என்கேஆர், கிளாசன், அபினவ் மனோகர், கமின்ஸ், அப்புறம் ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சகர், ஆடம் ஜாம்பா ஆர் கமிந்து மெண்டிஸ், முகமது ஷமி, இம்பாக்ட் சப்பா வந்துட்டு ஜெயதேவ் உனட்கட். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஐடியலா. இன்கேஸ் அவங்க அந்த லெஃப்ட் டாப் 3 லெஃப்ட் இருக்குன்னா என்கேஆர் 1 டவுன் இறக்கிட்டு இஷான் கிஷான் நம்பர் 4 இருக்குவாங்க. அது ஒண்ணு மட்டும் தான் மாறுமே தவிர்த்து மத்தபடி
ஜெய்தேவ் உனட்கட் ஆஸ் இம்பாக்ட் சப் நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்சு திரும்ப பிரைடன் கார்ஸ் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போகாம எய்தர் ஆஃப் ஜாம்பா ஆர் கமிண்டு மெண்டிஸ் வச்சு ஆட்டு போயிடலாம். உங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்குது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ராகுல் சக்கரும் எக்கானமியே போடுவாரு. ஆடம் ஜாம்பாவும் ஒரு 4 ஓவர் வந்துட்டு என்ன சொல்றது 8 ஓவர் ஒரு 40 ரன் 48 ரன் தள்ளிட்டாங்க அப்படின்னா மீதி 12 ஓவர்ல அடிக்க போய் அதர் ரன்ல விக்கெட் வரும். நம்ம பாத்துருவோம் ஜெய்தேவ் உனட்கட் SRH ஹைதராபாத் ஸ்டேடியம்ல வந்து உப்பல் ஸ்டேடியம்ல ரொம்ப நல்லா டீசென்டாவே பண்ணிருக்காரு. வித் அடிஷன் ஆஃப் முகமது ஷமி அது வந்துட்டு ரொம்ப இதுவா இருக்கும். இப்ப எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் மேலதான் விழுது. ஆக்சுவலா பேட் கமின்ஸ் போயிட்டாருன்னா பிரைடன் கார்ஸ் அவங்க எடுத்துட்டு வரலாம். இஷான் மலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் யங் ஃபாஸ்ட் பவுலர் ஹூ இஸ் நாட் ஈவன் டெபுன்னு நினைக்கிறேன். டெபு கேப் கூட வாங்கல ஸ்ரீலங்காக்கு. அந்த பிளேயர் ஒருத்தர் வச்சிருக்காங்க. பட் அந்த பையனால எடுத்த உடனே பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஒரு யங் பிளேயர் தான். எடுத்த உடனே IPL மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல பேட் கமின்ஸ்க்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா வர முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியல. பேட் கமின்ஸ்க்கு மட்டும் ஐடியல் ரிப்ளேஸ்மெண்ட்டே இல்ல. சோ அது ஒண்ணுதான் பிரச்சனையை தவிர்த்து இப்ப இந்த 11 பாத்தீங்கன்னா கன்னா இருக்கு. ஆனா இதுல யாராவது ஒருத்தருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ண போறவங்க தான் யாருன்னு தெரியல. 14 மேட்ச் இதை ஆடினாங்கன்னா ஒரு மாதிரி டீசென்டா ஒரு 5th பிளேஸோ இல்ல கஷ்டப்பட்ட ஒரு 4th பிளேஸோ அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு சான்ஸ். ஓகே கிஷோர் மியூட் வச்சுக்கோ. நான் நெக்ஸ்ட் என்னோட இது வரேன். என்னோடது சிமிலர் பிளேயிங்ல தான் ஹெட் அபிஷேக் NKR தான் நான் 1 down இறக்குறேன். மேபி அவரு தான் வந்து அந்த ரைட் ஹேண்டர் பேட்டரா அனுப்ப போறாங்க. இஷான் கிஷன், கிளாசன், அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சாஹர், ஜாம்பா ஆர் குஷால், ஐ மீன் கமிண்டு மெண்டிஸ், முகமது ஷமி. என்னோட இம்பாக்ட்ஸ் வந்து உனட்கட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இல்லைன்னா சிமர்ஜித் எடுத்திருக்கிறதால சிமர்ஜித். இதுதான் என்னோட பிளேயிங் 11 இருக்க போது. +1 இம்பாக்ட்ஸ் அண்ட் 4 ஃபாரினர்ஸ் வந்து ஹெட், கிளாசன், கமின்ஸ், ஷோர் ஷாட். இந்த ஜாம்பாவோ இல்ல கமிண்டு மெண்டிஸாங்கிற ஒரே ஒரு டவுட் வருது. நீங்க சொன்ன மாதிரி இவரை ஆட வைப்பாங்களான்ற ஒரு கேள்வி. அவர் பேர் என்ன? இஷான் மலிங்கா. சோ இதுலயும் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா நீங்க வந்து 7th இடத்துல நம்பர் 7 ஆல்ரவுண்டர் ஸ்பாட்லயே கமின்ஸ் வந்துடுறாரு. அவர் ஒரு ரிலையபிள் ஆல்ரவுண்டரா ஓரளவுக்கு பண்ணிருக்காரு. KKR ஆர்டர் பண்ணிருக்காரு, கமின்ஸ் பண்ணிருக்காரு. ஆனா அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட் ஒரு வீக்னஸ் தெரியுது எனக்கு. ஒரு சில டீம்ல 7, 8, 9 வரைக்கும் நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து நம்பர் 7லயே காலி ஆயிடுறாங்கன்றப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டாப் 6 மட்டும் தான் இருக்கு. திருப்பி டாப் ஹெவியா போயிருக்கா எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து டிராஃபி அடிக்கிற அளவுக்கு ஒரு காம்பினேஷன் செட் ஆகும்ன்ற ஒரு கேள்வி வருது இங்க இருந்து. பிளே ஆஃப்ஸே வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. சாரிடா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த மேட்ச் டூ ஆர் டை வின் பண்ணி ஆகணுன்ற மேட்ச்ல டாஸ் வின் பண்ணி இல்ல டாஸ் அவங்க வின் பண்ணி பேட்டிங் கொடுத்துட்டு திடீர்னு 60 for 6 விழுந்துருதுன்னா அப்ப வேற வழி இல்லாம சச்சின் பேபி இல்ல அங்கித் வர்மா மட்டும் தான் பேட்ஸ்மேன். அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் லோவர் ஆர்டர்ல இறக்கணும். அப்போ உனக்கு இம்பாக்ட் பவுலர் மிஸ் ஆயிடுவான். உனட்கடோ இல்ல வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ சப்போஸ் அந்த பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா தப்பிச்சிட்டீங்க. ராஜஸ்தான் ஒரு மேட்ச் ஆச்சுன்னு நீங்க போன வாட்டி அந்த மாதிரி இம்பாக்ட் சப்போர்ட் பேட்ஸ்மேன் எடுத்து அந்த பையனும் சொதப்பி கம்மி ரன் எடுத்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியாம தோத்தாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குவாலிஃபைட் மேட்ச்ல KKR மாதிரி ஒரு டீம் வந்து மனிஷ் பாண்டே வச்சிருக்காங்க, ஒரு குவாலிட்டி கிளாசிக் பேட்ஸ்மேன். வான்கடையில வந்து ஒண்ணுமே இல்லாம முடிய போறாங்கன்னு நினைக்கிறப்போ மனிஷ் பாண்டே இறக்கி ஒரு இது பண்ணாங்க. அதுக்கு அந்த பேக்கப் பிளேயர்ஸ்க்குள்ள குவாலிட்டி வேணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா சொல்லுங்க கிஷோர் ப்ரோ. நான் அதான் சொல்ல முடிச்சிட்டேன். சோ இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் கமின்ஸ வந்துட்டு நம்ம பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணா சொல்லலாம், பேட்டிங் ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. வேற NKR மட்டும் தான் இருக்காரு. பட் NKR ஆல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு ஷமி அளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஹர்திக் பாண்டியா அளவுக்கு அவரால் அந்த ஒரு கண்டினியூட்டி கொடுக்க முடியுமா? அவங்க மேல ரிலே ஆக முடியுமா ஹைதராபாத்னு கேட்டா எனக்கு தெரியல. வேற இப்ப திரும்ப வந்துட்டு கமின்ஸ் ஹர்ஷல் பட்டேல் தான் அடிக்கணும், அந்த டவுன் தி ஆர்டர்ல அவங்க தான் பிளேரிஷ் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மோஸ்ட் ப்ராபபிலி பாத்தீங்கன்னா போன வருஷம் ராஜஸ்தான் பண்ண தப்பதான் பண்ணிருக்காங்க. 6 batters 5 bowlers. இதுல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரவுண்டர்ங்கிற ஒருத்தர் இருந்தாதான் நீங்க என்னதான் இம்பாக்ட் சப்னு இருந்தாலுமே ஆல்ரவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாதான் அந்த ஒரு காம்பினேஷன் செட் ஆகும். இப்ப அந்த காம்பினேஷன் செட் ஆகலையோ SRHக்குன்னு தோணுது. அண்ட் மோரார்லெஸ் என்ன சொல்றது ஒரு மாதிரி அன்செட்டில்டா தான் இருக்கு. லாஸ்ட் இயர் நட்ராஜன் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தனால ஒரு மாதிரி டீசென்டா இருந்துச்சு பவுலிங் லைனப். இப்ப என்ன பிரச்சனைனா ஹர்ஷல் பட்டேல் ரன்னுக்கு போயிட்டாரு அப்படின்னா போன வருஷம் கமின்ஸ் எல்லாம் ஒன்னும் ஓவன்லாம் போடல. நட்டு தான் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் வித் புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டுட்டு இருந்தாரு. இப்போ ஷமி ஒருத்தர் மட்டும் தான் இந்த பவுலிங் அட்டாக்ல வந்துட்டு டெட்லியா தெரியுறாரு. வேற ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் அடிச்சிட்டாருன்னா திரும்ப நீங்க எப்படி இது பண்ண சொல்லுங்க. அதுலயுமே ஷமி வந்து நம்ம கம்ப்ளீட்லி ஃபிட் ஃபுல்லா ஆட போறாருன்னு நமக்கு தெரியாது. அவர் நோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவர் இன்னும் இந்தியாவுக்கு வந்து ஆடல, டொமஸ்டிக் ஆடிட்டு இருக்காரு. அந்த ஃபிட்னஸ் வந்து ஃபுல்லா இது பண்ணி வந்தாதான் அவங்க பண்ணிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு இது இருக்கும். பட் அவர் வந்துட்டாருன்னா நமக்கு கொஸ்டின்ஸே கிடையாது. சூப்பரா பண்ணுவாரு. புவியை விட பெட்டராவே பண்ணுவாருங்கிற சந்தேகம் இருக்காது. டாப் பிளேயர் இருக்கட்டும், டெத்ல டீசெண்டா தான் பண்ணுவாரு. சூப்பர் எக்ஸ்ட்ரானரி பவுலர்னு சொல்ல முடியாது. டாப்ல 3 overs போடுவாரு, நல்லாவே பிரேக் த்ரூ எடுப்பாரு. பட் அவரோட ஃபிட்னஸ் கன்சர்னா இருக்குன்னா SRHக்கு வந்து பிளே ஆஃப்ஸ் வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க.
அண்ட் அந்த டாப் போன வாட்டி கிளிக் ஆனது திருப்பி அதே மாதிரி கிளிக் ஆக போதா? ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீசன் இருந்தது அபிஷேக் சர்மாக்கும் ஹெட்டுக்கும். அது ஒன்ஸ் ஒரு 5 years வர மாதிரி ஒரு சீசனா இருந்துச்சு. அது திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்களா அந்த ஹீரோயிக்ஸ? அந்த கேள்வியும் இருக்கு எனக்கு. இல்ல அது கண்டிப்பா ரிப்பீட், அதுக்கு நிறைய இருக்கு ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி கன்சிஸ்டன்டா சக்சஸ் கொடுத்திருக்காங்க போதுதான் அந்த ரீடைன் பண்ணிருக்காங்க. ஹெட்டுக்கு வந்து வீக்லிங்ஸ் நம்ம கண்டுபிடிக்கல. போன ஐபிஎல்க்கு அப்புறமே ஹெட் வந்து அந்த அளவுக்கு பெருசா இன்னும் பண்ணிட்டு இல்ல. இன்டர்நேஷனல் கரியர்லயே கூட நான் சொல்றேன். அப்படிங்கிறப்ப எப்படி எந்த அளவுக்கு இருப்பாங்க? T20 வேர்ல்ட் கப்ல ஒரு சூப்பரா பண்ணாரா? எனக்கு தெரியல. எனக்கு ஞாபகம் இல்ல. T20 வேர்ல்ட் கப் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட எல்லாம் வந்துட்டு அவர் ஒரு சைடு நின்னு ஜெயிச்சு குடுக்குற மாதிரி கொண்டு போயிட்டாரு. கடைசியில ரோஹித் சர்மா கேட்ச் பிடிச்சனால கொஞ்சம் இதுவாச்சு. பட் இப்ப டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதுல கூட ஓரளவுக்கு டீசென்டா பண்ணிருக்காரு. பட் என்னன்னா போன வாட்டி அவர் கோட கிராக் பண்ணல யாரும். இந்த வாட்டி ஒரு கோட கிராக் பண்ணிட்டாங்க. ஸ்டார்க்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு. சோ அதனால டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப வரும்போதே இனிஷியலாவே அந்த ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல போட்டு அவர் விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிடுவாங்க. இப்ப எல்லாம் ஆல் ஐஸ் ஆன் அபிஷேக் சர்மா தான். அபிஷேக் சர்மானால அந்த ஃபார்மை கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குஷன் இருக்கு. அடுத்து இஷான் கிஷான் வர போறாரு அப்படிங்கிற ஒரு குஷன் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம ஆடலாம். பட் இவங்க 2 பேரும் ஆயிட்டாங்க, சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா இஷான் கிஷான் மேல ப்ரெஷர். இஷான் கிஷான் என்ன சொல்றது, ஒரு மாதிரி செகண்ட் ஃபீல்டில் எடுத்து ஆடிட்டு அதுக்கப்புறம் அடிக்க போகணும். பட் இஷான் கிஷான் மோரார்லெஸ் வந்து அவரும் ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர். இது எல்லாமே இப்ப அபிஷேக் சர்மா மேலதான் ரிலே ஆயிருக்கு. அபிஷேக் சர்மாவால போன ஃபார்ம் இல்ல, போன வருஷம் பண்ணதை கொடுக்க முடியலனாலும் ஒரு மாதிரி டீசென்டா பண்ணிட்டாருன்னா பேட்டிங் செட்டில் ஆயிரும். பட் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமா, அவங்க கிளிக் ஆனாங்கன்னா ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா ஒன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்டிங் டீம்ஸ் டு வாட்ச் அவுட் வந்து SRH தான் இருந்துச்சு லாஸ்ட் சீசன். கண்டிப்பா ஃபைனல்ஸ் போறப்ப கூட அவங்களுக்கு அன்னைக்கு மாட்டி இருந்ததுன்னா KKR திருப்பி சேஸ் பண்ணிருக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. ரொம்ப சொதப்பிட்டாங்க. பட் அவங்களுக்கு கிளிக் ஆகி எங்கேயாவது 3 விக்கெட்டே விடாம 20 overs ஆடி இருக்காங்கன்னா எங்கேயோ போயிருக்க ஸ்கோருங்கிறது யாருக்குமே இது பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சீசன் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்கு. பவுலிங் லைனப்பும் இன்ஜூர் ப்ரோனா இருக்கு. ஹர்ஷல் பட்டேல தான் ரிலே பண்ணணும், ஷமி இல்ல, அவருதான் லீட் பேசுறப்ப அதுவுமே கொஞ்சம் வீக் லிங்கா தெரியுது. அதனாலதான் நம்ம பேசுறமே தவிர்த்து அவங்களுக்கு எல்லாமே கிளிக் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங் டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் ஒன் ஆஃப் த டாப் கண்டக்டர்ஸ் ஃபார் டைட்டில் ஆர் பிளே ஆஃப்ஸ்னு சொல்லலாம் கிளிக் ஆச்சுன்னா. பட் கிளிக் ஆகுமாங்கிறது ஒரு $1 million கொஸ்டின் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா போன வாட்டி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி சீசன், அதை ரிப்பீட் பண்ணுவோன்றது பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே கிஷோர். இல்லடா இப்ப பிக் பண்ணிட்டாங்க. சோ இப்போ என்ன அவங்க ப்ராசஸ் பண்ணணும்னா, சரி ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு தான் சொல்லணும், ஆர்வ கோளாறுல எடுத்துட்டோம். அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ வந்து எல்லாருமே சொல்லி இருக்காங்க அப்கமிங் ஃபியூச்சர் ப்ரூவன் கேண்டிடேட்டா இருக்க போறான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. வயசும் ஒண்ணு பெருசா ஆகல, அவருக்கு இன்னும் ஸ்லாட்டும் கொடுக்கல. அதனால ஓப்பனிங் அபிஷேக் சர்மா ஹெட், 1 down வந்து நம்பர் 3 வந்து இவரு இஷான் கிஷன், கிளாசன் இறக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை பினிஷ் ரோலுக்கு அனுப்பணும். நீ ஆடு, உனக்கு ஒன்னும் வயசுல ஆகல, நீ ரெடி ஆகு, நீ ஹார்திக் பாண்டியா மாதிரி ஒரு பினிஷரா வரலாம், நீ அவரை மாதிரி 130 கிளிக் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு பிலீஃப் கொடுத்து விக்டோரி நினைச்சு 14 மேட்சஸ் ரன் பண்ணி கொடுத்தாருன்னா, போன வாட்டி அந்த மிஸ்டேக்க இந்த வாட்டி ஒரு பிளேயர் எடுத்துருக்கணும், எடுக்காம போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக இவரை வச்சு சரி பண்ண முடியும். அபினவ் மனோகருக்கு ஒரு சப்போர்ட், அபினவ் மனோகர் பினிஷர்னு சொல்லி ஒரு ரோல் இருக்கு, ஏன்னா அவரு கர்நாடகால பண்ணியிருக்காரு. சோ அவருக்கு ஒரு சப்போர்ட்டா. அப்போ அந்த இடத்துல கிளாசன் வந்து முன்னாடியே அவுட் ஆயிட்டாருன்னா ஒண்ணு கமிடோ மெண்டிஸோ இல்ல அங்கிட் வர்மா இல்ல சச்சின் பேபி யாராச்சும் ஒருத்தர வச்சு கொஞ்சம் ஓட்டி பின்னாடி நிதிஷ்குமார் ரெட்டியோ அபினவ் மனோகரை வச்சுக்கினாங்கன்னா ஒரு லாங் பேட்டிங் ரன் அப் கிடைக்கும். நம்ம பேட் கமின்ஸ் மேலேயும் ஹர்ஷல் பட்டேல் மேலேயும் டிபெண்டன்சி போக வேணாம். இதை பண்ணலாம், அவங்க இதை பண்ணி அவங்க கொஞ்சம் இன்னும் க்ரூம் பண்ணி வைக்கலாம். இல்ல ப்ரோ, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க வந்து கமின்ஸ வந்து நீங்க பவுலிங்ல எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம்னு தெரியல. ஏன்னா அவர் எக்கனாமிலாம் 12க்கு மேலதான் போயிருக்கும் போது அவரு இல்ல பேட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கோம், பவுலிங்க்கு போல. கமின்ஸ் நான் பேட்டிங்க்கு லாங் ரன் அப் கொடுக்க வேணாம் அவருக்கு, அதுக்கு பதிலா நிதிஷ்குமார் ரெட்டி அபினவ் மனோகரே முடிச்சு கொடுத்துடணும். இல்ல நான் ஓவரால் வீக்னஸா என்ன பாக்குறேன்னா வந்து கேப்டனே வந்து எக்ஸ்பென்சிவா தான் போறாருங்கும் போது இந்த கமின்ஸ் வந்து எப்படி பவுலிங்ல பண்ண போறாருன்றதே இல்லப்பா. கமின்ஸ் எப்படின்னா அந்த அவர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கு. கேப்டன் ஆனவனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் நான் கேப்டன் ஆயிட்டேன், நான் லீட் பண்றேன், நான் ஓவர் போடுறேன், நான் இதை பண்றேன். அவர் அப்படி பண்ண மாட்டாரு. எல்லாரையும் விட்டுட்டு நீங்க போங்க, நீங்க பண்ணுங்க, எப்போ என் தேவையோ அப்ப நான் வந்து என்னால முடிஞ்சா பெஸ்ட கொடுக்குறேன், இல்ல வீக் ஆயிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தோனி எப்படி தோத்துட்டா, என்னால தோத்தாங்க, இவர் அப்படி பேசல, ஆனா இவர் பண்றது அப்படிதான் இருக்கும். போன வாட்டியே பாத்தீங்கன்னா லீட் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, நிறைய பேர் போட விட்டு இருப்பாரு, எப்பயாச்சும் நடுவில் திடீர்னு ஒரு ஓவர் போடுவாரு, விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. அன்னைக்கு அவர் டே வந்துச்சு. அவர் அந்த விஷயத்துல வந்து இறங்கி, அவருக்கு ஆல்ரெடி தெரியும் என்கிட்ட வீக் லிங்க்ஸ் இருக்கு, அந்த வீக் லிங்க்ஸை வச்சு நான் வந்து மாட்டக்கூடாதுன்னு அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருப்பாரு அவரு.
அதையும் மீறி அவரு கொஞ்சம் என்ன சொல்றது அக்ரெசிவா போய் அவர் இறங்கி போனாதான் மாட்டிப்பாரு காண்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்திக் பாண்டியா. ஒரே ஒரு விஷயம் இருக்கு இதுல வந்து, ஆல்ரெடி இந்த ஒரு சீசன் வந்துட்டு இருக்கப்போ அவர் வந்து சேஃபர் சைடு எடுத்துக்கிறாரு, இருக்க பிரஷர் ஓவர் எல்லாத்தையும் நட்டு மேல கொடுத்துட்டாருன்னு ஒரு இது இருந்தது. நீ சொல்றதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் பாயிண்ட். என்னென்ன பிரஷர் ஓவர் இருக்கோ அதெல்லாம் நட்டு மேல திணிச்சுட்டு இவர் ஈஸியா மிடில் ஓவர்ஸ்ல வந்து போட்டு போய் தேத்திக்கிட்டு போயிட்டாரு அவர் ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லி. அது ஒரு கிரிட்டிசிசமா எல்லாருமே வச்சிட்டு இருந்தாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே. எக்கானமி வந்துட்டு அடி வாங்க கூடாதுங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பர்ட் கால் தான். எக்கானமி வந்துட்டு ரொம்ப நீ வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு சொல்ற, அது வந்து இப்படிதான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. நான் அந்த பாயிண்ட சொல்லவே வரல. நான் என்ன சொன்னேன்னா, அந்த மனுஷனுக்கு தெரியும் நான் அடி வாங்குவேன்னு சொல்லிட்டு, அதனால மத்தவங்களை விட்டுட்டு என்னால எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து போட முடிஞ்சா போடுறேன், அங்க அடி வாங்கினாலும் பரவாயில்ல வாங்கினாலும் பரவாயில்லன்னு பண்ணாருன்னு சொல்றேன். நான் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாலும் சொல்லவே இல்லை. நீ சொன்ன பாயிண்ட் நீ சொன்னது அப்படிதான் கன்வே ஆச்சு. அவருக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு, எல்லாரையும் போட வச்சு அழகு பாப்பாரு, அவரு பேக் சீட் எடுத்துப்பாரு நீ சொன்ன. ஆனா அது இல்ல விஷயம்ன்றதுதான் நான் கரெக்ட் பண்ணேன். வீக் லிங்க் அவருக்கு வீக் லிங்க் இருக்கா, அவர் இறங்கினா மாட்டிப்பான்னு தெரியும்டா, அதனால அவர் ஒதுங்கியே இருக்கிறாரா, அதெல்லாம் நான் சொல்லுவேன். மேபி மறுபடியும் தப்பா கன்வே ஆகுது போல இருக்கு. நான் அவர் வந்து இதை பண்ணாரு, அவர்கிட்ட இருக்கிற தப்ப மாத்திக்காம சேஃபா இருந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போட்டு பாத்துக்கணும்னா பண்ணாரு. அதுல ஆமா கண்டிப்பா புவனேஸ்வர் குமார் சஃபர் ஆனா, நட்ராஜன் சஃபர் ஆனாங்க. சில டைம் வந்து கிளிக் ஆயிடுச்சு அவருக்கு. நம்ம போன வருஷமே நான் ஒரு மேட்ச் 2 மேட்ச் பேசுறேன், நடுவுல வந்து நிறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடி வாங்கினா அதையும் நான் பேசியிருப்பேன், முன்னாடியே போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த வேலை எல்லாம் நல்லா பார்க்க தெரியும். இந்த வாட்டி ஹார்திக் பாண்டியமா நான் வந்து போடுறேன், பவர் பிளேல போடுறேன், டெட்ல வந்து போடுறேன்னா மாட்டி செஞ்சு விட்டுருவாங்க. அடுத்த வருஷம் கேப்டன்ஷிப்பும் போயிடும், 3 வருஷத்துக்கு அப்புறம் வேணாம்னு சொல்லி விட்டுருவாங்க. அதான் பேட் கமின்ஸ். ஆனா அந்த மனுஷன் மைண்ட் கேம், நல்ல மைண்ட் கேம் விளையாடுறாரு, அது மாதிரி தான் அடிச்சு சொல்லுவேன். ஆக்சுவலா கேப்டனா டீம் வந்துட்டு கொண்டு ஜெயிக்க வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவாரு. பட் பவுலிங்ல அவரோட கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது மட்டும்தான் இப்ப கேள்வி. பவுலிங்ல நல்லா பண்ண முடியுமா? அண்ட் மோரோவர் இந்த வாட்டி நட்ராஜன் இல்ல, நீங்க இப்ப வந்துட்டு ஹர்ஷல் பட்டேலுக்கு தான் போறீங்க. அப்படி ஹர்ஷல் பட்டேல் போகும்போது அவர் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்க போறாரு, நீங்களும் அவரும் டெத்ல எப்படி ஷேர் பண்ணிக்க போறீங்க ஓவர்ஸ்? ஏன்னா ஃபுல்லா நீங்க ஹர்ஷல் பட்டேலுக்கு எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா கஷ்டம். ஒரு 2 ஓவர் ஹர்ஷல் பட்டேல், 2 ஓவர் நீங்க அந்த மாதிரி போட்டாகணும். ஒரு 2 ஷமி பிடிச்சுப்பாரு, 19th ஷமி போட்டுப்பாரு, 17th ஷமி போட்டுப்பாரு. நீங்க அந்த 18 and 20 எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கறது ஒரு ஓவர் தான் இருக்கும் லாஸ்ட்ல. இல்ல ஒரு ஓவர், 2 ஓவர் ஹர்ஷல் பட்டேல், 15வது ஓவர் பேட் கமின்ஸ் போடலாம், இல்லைன்னா 18வது ஓவர் பேட் கமின்ஸ் போடலாம். வீக்கா இருக்காங்கன்னு சொன்ன ஹர்ஷல் பட்டேல் இம்பாக்ட் இல்ல. முடிஞ்சா உன்னட் பிடிக்க ட்ரை பண்ணலாம், அவருக்கும் ஒர்க் ஆகுமா? பல வருஷமா அவரும் ட்ரை பண்ணிட்டு அவரு ரன்னுக்கு போவாரு. ஆனா அவருதான் 17, 19 இல்ல 18, 20 போட்டாகணும், வேற வழி இல்ல. ஹர்ஷல் பட்டேல் தான் பிடிக்கிறோம்ல. இப்போ 6 பாலுக்கு 15னா நீ நட்ராஜன் நம்பலாம், 6 பால் 15 ஹர்ஷல் பட்டேல் நம்பி கொடுக்க முடியுமா? விக்கெட் எடுப்பாரு, ஓகே, அவர்தான் பவுலர் கொடுக்க முடியாது. ஆனா அவர்தான் டெசிக்னேட்டட் டெத் ஓவர். அதனால நட்ராஜன் ரீப்ளேஸ்மென்ட் கிடைக்கலன்னு சொல்றேன். நான் ரீப்ளேஸ்மென்ட் கிடைக்கல. ஆமா அதான் சொல்றேன் ஆப்வியஸா. ஏன்னா இப்ப நட்ராஜனுக்கு ரீப்ளேஸ்மென்ட் கிடைக்கலங்கறனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா 15க்கு அப்புறம் ஒரு 2 ஓவர் ஷமிக்கு வச்சுப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரளவுக்கு அவரோட எஃபிஷியன்சி நீங்க முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனும். ஆமா கரெக்ட், அதான் வாய்ப்பில்ல தான். பட் அந்த பேக் ஆஃப் தி மைண்ட்ல அதுவும் ஓடும், வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷமியை வச்சுக்கலாமோ பின்னால. பட் ஏன்னா இப்ப கமின்ஸ் ஒழுங்கா போட்டான்னு வச்சுக்கோங்களேன், கமின்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி டீசெண்டா போட்டாதான் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அவர் கண்டிப்பா வந்துட்டு ஆஃப்டர் 6 பிட்வீன் என்ன சொல்றது பிஃபோர் 15 தான் போட்டுற போறாரு. அப்படிங்கிற பட்சத்துல அவர் டீசெண்டா பண்ணல அப்படின்னா உங்களுக்கு திரும்ப ஒரு ஸ்ட்ரகிள் வரும். அச்சோ ஷமியை வந்துட்டு திரும்ப டெத்துக்கு வச்சுக்கணுமோ, ஏன்னா கமின்ஸ்க்கு என்ன ஆகும்னா நம்மளே அடிக்கிறாங்க அப்படின்னா இப்ப டெத்ல இன்னும் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துருங்கிறதுனால திரும்ப அவங்க இப்ப இது எல்லாமே எங்க இருக்குன்னா இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ராகுல் சகர் அண்ட் ஜாம்பா தான். அந்த 2 ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிட்டாங்கன்னா இவங்க அடி வாங்குறது பெருசா தெரியாது. இது எல்லாமே ஜாம்பா அண்ட் இது ராகுல் சகர் மேலதான் இருக்கு. ராகுல் சகர் ஜாம்பா பேட்டிங் வந்து அப்படியே பவுலிங்க்கு போயிடும். நானுமே இந்த நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து அவங்க ஒரு பினிஷரா குரூம் பண்ணுங்கிறதுல அக்ரி தான் பண்றேன். ஏன்னா வந்து இங்க டாப் ஆர்டர் ஆடுறதுக்கு ஆல்ரெடி எக்கச்சக்கமான பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியா டீம்ல எடுத்துக்கிட்டாலும். இந்த லோவர் மிடில் ஆர்டர் வேற பினிஷர் ரோலுக்கு வந்து நமக்கு இப்போதைக்கு ரமன்தீப் இன்னும் இந்தியாவுக்குலாம் ஆடல. அவர் வந்து அந்த எமர்ஜிங்க்கு தான் ஆடி இருக்காரு. ரிங்கு இருக்காரு, ஹர்திக் இருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு பினிஷர் கம்யூனிட்டி வந்து இவங்க வளர்த்து விட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். எஸ்ஆர்எச் அது மேல இன்வெஸ்ட் பண்ணி நானுமே நிதிஷ்குமார் ரெட்டியை கீழே அனுப்பினா ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவங்க மேலதான் அனுப்ப போறாங்கன்னு தோணுது. அபினவ் மனோவர் கிளாசன் தான் வந்து முடிச்சிடறேன். கிளாசன் வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து எனக்கு வந்து ஒருத்தர் இருக்கட்டும் பினிஷர் ரோல, கூட வந்து இன்னொரு 2 சின்ன பசங்க ஆகட்டும். கிளாசனை வந்து 5ல அனுப்பி அபினவ் மனோவர் 6ல அனுப்பி இப்படிதான் ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. பட் நிதிஷ்குமார் ரெட்டியை அவங்க பினிஷரா குரூம் பண்ணலான்றது என்னோட கருத்து.
ஆமா. ஏன்னா, இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி போன வருஷம் நம்ம பண்ணதெல்லாம் பார்த்திருக்கோம். ரொம்ப விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் அவர் ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடிக்க போனாரு. அந்த மாரி ஒரு கமாடிட்டி. வேறஸ் கிளாசன் அப்படி கிடையாது. ஸ்பின்னோ ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அடிப்பாரு. சோ அப்படி இருக்கறதுனால மேனேஜ்மென்ட்டே பேசியிருப்பாங்க. சரி கிளாசன் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபினிஷிங்க்கே வச்சுப்போம். நம்பர் 5ல ஆமா. இறக்கி விடுவோம். நம்பர் 4 வந்துட்டு என்கேஆர் இறக்கி விட்டுருவோம் அண்ட் அப்படிங்கிற பீடாக் வந்து ஒரு மென்டாலிட்டி சவுத் தான். ஆப்பிரிக்கன் அனலிஸ்ட். அவர் சொல்றாரு அவர் நீங்க டாப் 4ல அனுப்புனா அவர்கிட்ட இருந்து நீங்க பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எவ்வளவு நீங்க பின்னாடி அனுப்புறீங்களோ அவர் ஹிட் ஆர் மிஸ் பிளேயரா மாறிடுவாரு. நீங்க அவர் நிறைய பால் ஆட வைக்கிறீங்களா, அவர் 10 பால் ஆடுறாருன்னா 20 ரன் அடிப்பாரு, 30 பால் ஆடுறாருன்னா 75 ரன் அடிப்பாரு. சோ நீங்க அவர் எக்ஸ்ட்ரா பால்ஸ் ஆட வைக்கிறது அவருக்கு கரெக்டா இருக்கும். அவரை நீங்க டாப் 4 தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. இவங்க லாஸ்ட் டைமே கொஞ்சம் தப்பு பண்ணாங்க. அதுல மேபி இப்போ ஒழுங்கா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷரும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிதிஷ்குமார் ரெட்டி இப்ப இந்த வகையில. இஷான் கிஷானை கொண்டு வந்தனாலதான் எங்க ஃபிட் பண்றதுன்னு தெரியாம மத்த பிளேயர்ஸோட பேட்டிங் ஆர்டர்லாம் ஷஃபிள் ஆகுது. போன வாட்டி செட்டில்டா இருந்தது, இந்த வாட்டி ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். போன வாட்டி திரிபாதி இருந்தாரு. மேபி திரிபாதியவே கூட நான் எடுத்து ஆட வச்சிருக்கலாம் அந்த இடத்துல. ஒரு ரைட்டு அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணிருப்பாரு. இப்ப இஷான் கிஷானை எடுத்து நீங்க நம்பர் 3லயோ 4லயோ ஃபிட் இன் பண்ணா கிளாசனோட இடம் அடி வாங்குது. கிளாசன்னா நீங்க 23 கோடி கொடுத்து வாங்கினவரை போன வருஷம் உங்களுக்கு என்ன பண்ணாருங்கிறத பார்த்துட்டு நீங்க திரும்ப இஷான் கிஷானை டவுன் தி ஆர்டர் இறக்கி விடுறீங்க அப்படின்னா தெரியல. இது டேனியல் வெட்டோரிக்கு பெரிய ஹெட்டேக் தான். பாப்போம் என்ன அண்ட் பண்றாங்க. எஸ்ஆர்ஹெச் பத்தி நம்ம சொல்லி ஆகணும். லாயல்டி ஃபேக்டர் வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு டீம்ஸ் அப்படிதான் பண்ணிருக்காங்க. அது கேன் வில்லியம்சனா இருக்கட்டும், டேவிட் வார்னரா இருக்கட்டும், எல்லாருக்குமே இருக்கு பார்த்துக்கும். எனக்கு ரேவந்த் ஒரு வீடியோல நம்ம சொன்னதுதான் ஞாபகம் வருது. ராகுல் திரிபாட்டி அந்த டீமுக்காக ஒரு 49ல அவுட் ஆயிட்டு அழுத மனுஷன். அவருக்கு பிட் கூட பண்ணல திருப்பி எடுக்கிறதுக்கு. ஆமா. நம்பர் 3ல. சோ நீங்க என்ன லாயல்டி காட்டுறீங்க திருப்பி பிளேயர்ஸ் மேலங்கிறதா இருக்கு. ஒரு பிளே ஆஃப்லயோ அதே மாதிரி வந்து சொல்லுங்க, டேவிட் சொல்லுங்க. வார்னர் வந்து அவங்க சோசியல் மீடியால கூட பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாரு அவரு. அஸ்வினோட அந்த யூடியூப் சேனல்ல கூட சொல்லியிருந்தாரு. அஸ்வினே கேட்டிருந்தாரு, என்ன இந்த மாதிரி உன்னை பிளாக் பண்ணிட்டாங்க, அதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டது வந்து, இல்ல அது வந்து ஒரு ஃபேன்ஸோட எனக்கு ரொம்ப கனெக்டா இருந்தது, லைக் அது மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. தவிர மற்றபடி ஒன்னும் குறையா கூட சொல்லல. சோ இந்த மாதிரி நம்ம இடத்துல அவங்க லாயல்ட்டி அவங்க சரியா காட்டலன்றதான் உண்மை. ஆமா, அதுதான் ராகுல் திரிபாட்டியும் எடுக்காம விட்டாங்கன்றத பத்தி தான் இதை சொல்ல வந்தேன். அண்ட் அவங்க வந்து திருப்பி அவங்க பேஸையே வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வச்சுதான் செட் பண்ணிருக்காங்கன்றப்போ திருப்பி அவங்க இன்னும் பெருசா இந்தியன் கோர் மேல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணுன்ற நிலைமை இருக்கு. மேபி இந்த 3 இயர்ஸ்ல யாராவது ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 4 பிளேயர் அவங்க வந்து கண்டிப்பா எடுத்தே ஆகணும். ஏன்னா ஹெட்டுக்கு பேட் கமின்ஸ்லாம் அடுத்த மெகா ஆக்ஷன்ல எந்த அளவுக்கு இது இருக்கும் தெரியல. மேபி கிளாஸ் ஆடலாம். ஸோ அப்போ கண்டிப்பா ஒரு இந்தியன் கோரை டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன் மாதிரி பிளேயர்ஸ் வந்து நம்பிக்கை வச்சு அவங்க இது பண்ணணுங்கிறத என்னோட கருத்து. ராகுல் சாருமே கூட. ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். யாருக்காவது ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, இல்லை முடிச்சிடலாம். இந்தியன் கோர் நல்லா பண்ணாங்கன்னா பெட்டரா பிளே ஆஃப் போவாங்கன்னு வேணா சொல்லலாம். பட் பண்ணுவாங்களா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே கிஷோர். அதேதான், ஃபர்ஸ்ட் 11 செட் ஆகணும். அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் அவர் என்ன பண்ண போறாரு, போன வாட்டி மாதிரி பதுங்கே இருக்க போறாரா இல்ல இறங்கி அடிப்பாரா, அததான் பார்க்கணும். நான் அந்த மீன்ல தான் சொன்னேன், பதுங்கிருந்தாருன்னா சொன்னேன், அவருக்கு சப்போர்ட் பண்ணல. மறுபடியும் நான் சொல்லிடுறேன். ஓகே, அதுதான் விஷயம். ஆக்சுவலி ஒரு டீசென்ட் ஆப்ஷன் சொல்லலாம். பிலோ ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருஷம்னு சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் ஆப்ஷன். இங்க இருந்து டீம் காம்பினேஷன் எப்படி பைண்ட் ஆகி வர போறாங்க. அண்ட் அந்த ஹீரோயிக்ஸ் ஆஃப் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் அட் த டாப் ரிப்பீட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஃபார் பிளே ஆஃபா இருப்பாங்க. அது மிஸ் ஆகுதுன்னா ரொம்ப பெரிய கஷ்டம். வித் மிஸ்ஸிங் புவி அண்ட் நட்டு அப்படிங்கிற சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ வேற ஒரு டீமோட ஆக்ஷன் அனாலிசிஸ் வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்ட இருந்து பாய். சைனிங் ஆஃப் வித் கிஷோர், ரேவந்த் அண்ட் பிரபு. Bye.